ஹலோ, நம்ம கும்பமேளாவுக்கு போகலான்ட்டு புறப்படுறதுக்கு வெள்ளிக்கிழமை புறப்பட்டோம். ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து கும்பமேளா தொடங்கின அன்றைக்கி ரொம்ப ஆசைப்பட்டோம். நமக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, இன்னும் அடுத்த கும்பமேளா பார்க்க முடியுமா என்னான்றது தெரியல. இப்போயே முட்டி வலி, கால் நடக்க முடியல. சரி, இந்த வருஷம் பார்த்துடணுன்னா முதல்ல நம்ம டாக்டரு முடியாதுன்னாங்க. எல்லார் வீடியோவும் பார்த்தா அவங்களுக்கே நாம் போய் கும்பமேளாவில் சாதுக்களை தரிசனம் பண்ணணும்னு ஆசை வந்துட்டு கிளம்பலான்னா எங்கே முடியுது. வெள்ளிக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு புறப்பட்டோம். எப்படியோ இன்றைக்கி புவனேஸ்வரை அடைஞ்சிடணுன்ட்டு நாம் ஒன்று நினச்சா ஆண்டவன் ஒன்று நினைக்கிறான். அருணாச்சலன்ற மாதிரி இருக்குது நம்ம கதை. எல்லாருக்கும் காலை வணக்கம். அண்ணாவரத்தை தாண்டி போய் நிற்கிறோம் ஆந்திர பிரதேசத்தில். ஏம்மா அண்ணாவரம் தானேம்மா இந்த இடம்? அண்ணாவரம் ஒன்றும் வரல மேம், இன்னும் போகணும். என்னம்மா இப்படி உன் காலை பண்ணிட்டு நேற்று ஒரு நாளெல்லாம் இப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ தண்டை செலவாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் படுக்கிற அளவுக்கு ஒரு கால் ஸ்லிப்பாகி பிடிச்சிக்கிச்சு. இந்த ஒரு நாள் இருந்திருந்தா இப்போ இந்நேரம் நம்ம வந்து வைத்தியநாதரை பார்க்கறதுக்கு ஜார்க்கண்டு போயிட்டு இருப்போம்ல. பயணமே என்னான்னு தெரியல. உனக்கு கால் ஸ்லிப்பாகி நீ ஹாஸ்பிட்டலில் படுத்த உடனே உன் செல்லக்குட்டி இந்த காருக்கு அதுக்கு வந்துச்சு பாரு. உன்னோட சேர்ந்து அழ முடியாத குறைக்கு அது பேட்ரி முடிஞ்சு போய் நின்றுக்குச்சு. இன்னமும் ரெனால்ட் கம்பெனிக்காரன் அவ்வளோ பண்ணான் ஒருத்தன். அதை சொன்னால் ஒரு நாளெல்லாம் அவன் பட்ட கஷ்டத்தை. ஆமாம், 6 மணி நேரம் உட்கார வச்சுட்டான். அவன் ஒரு மாதிரி ஒரு பர்சன்ட் விஜயவாடாலேயே கார் பிரேக் டவுன் ஆகும். ரெனால்ட்டு வேலைக்கு ஆளை வச்சா, ஆஃபீஸ் போட்டு கொடுத்து உட்கார வச்சா, நல்லா ஏசியில் ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துன்னு கேட்ட கதையே 3 மணி நேரம் 4 மணி நேரம் கேட்டு அவ்வளோ நம்மளை டென்ஷன் ஏற்றி ஒரு மெக்கானிக்க அனுப்புங்கன்னா ஒன்றும் இல்லை. காரு சும்மா வந்து நிறுத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து 1 மணி நேரம் கழிச்சு வந்து எடுக்காத ஸ்டார்ட் ஆகாத நின்றுச்சு நம்ம காரு. மெக்கானிக் அனுப்புனா என்ன நன்மைக்கு இன்னாத்துக்குன்னு தெரியல. அவன் அந்த பர்சன் என்னத்த அனுப்புறான்னா டோய் சர்வீஸ். அவன் பேர் என்ன? அவன் பேரு எனக்கு ஜெகதீஷ் விஜயவாடால இருந்து டோய் 20 கிலோமீட்டருக்கு அனுப்புறதுக்கு ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகாத இருக்குதுன்னா மெக்கானிக் அனுப்பி அதை என்னன்னு பார்ப்பாங்க கம்பெனிக்காரன். அவன் என்னத்துக்காக அந்த பர்சன் உட்காந்துன்னு டோலி அனுப்புகிறேன், டோலி பார்க்குறேன்ட்டு சண்டே லீவு, சாட்டர்டே மத்தியானம் 2 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரலும் பண்ணான். அப்படி பேசி 6 மணி 5 மணி வரலும் பண்ணி நீ இப்போ ஒரு மெக்கானிக் அனுப்புறியா இல்லையா? சர்வீஸ் நாங்கள் வெளியிலயே சரி வேற கூப்பிட்டுக்கிறோம், இதுக்கு என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கிறோன்னு. பின்னாடி இல்லை கஸ்டடி நான் கார் எடுத்துக்கிறேன், நீங்கள் போய் எங்கன்னா ஸ்டே பண்ணுங்க. விஜயவாடாவில் நான் வந்து வரணுன்றாங்க, கஸ்டடி எடுத்துக்கிறேன்றாங்க. 30 கிலோ பிரிட்ஜுக்கு கீழே வந்து நின்றுடுச்சு. பசங்களுக்கு ஒரு 2 குழந்தைங்களுக்கு ஒரு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை. மத்தியானம் 2 மணிலேருந்து 6-7 மணி வரலாம் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னுக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாக பேசின பின்னாடி வந்து ஈவினிங்கு 6 மணிக்கு ஒரு மெக்கானிக்கை அனுப்புகிறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு பேட்ரி ஃபால்ட்டுன்றாரு. நானே தான் சொல்லிட்டேனே, நீ டோய் சர்வீஸ்லாம் வேணாம், இது பேட்ரி தான் டவுனாக இருக்கும், நீ வந்து இது பாருன்னா அவங்க விருப்பத்துக்கு டிசைட் பண்ணுறாங்க. அவங்க இதுவே அவங்க அம்மாவோ அவங்க சகோதரியோ அவங்க பிள்ளைங்களோ நடுத்தருவில் அடுத்த நிமிஷம் காலு பிடரியில படுற மாதிரி ஓடி இருப்பாங்க. இல்லை எல்லாரும் ஒரு அம்மா மாதிரி ஒரு சகோதரி மாதிரின்றது இல்லை. என்னோட மூட்டு வலியில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன்னா சாப்பாடு இல்லாத எதுவும் இல்லாத அவ்வளோ ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டு, டார்ச்சர் கொடுத்தீங்கன்னா அழகாக
டீசெண்டாக கதை கேட்டுக்குன்னு வீடியோ எடுத்து அனுப்புங்க. வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஸ்டீரிங் வந்து உங்களுக்கு லாக் ஆகிட்டு இருக்கும். அவங்களே அங்கேயே நின்று டிசைட் பண்ணதான். ஸ்டீரிங் ஒர்க் ஆகுதுன்னாலும் அதுக்கு ஒரு வீடியோ அப்புறமா எடுத்து அனுப்பி நைஸாக பேசியே கழுத்து அறுக்கிறது யார்கிட்ட கற்றுக்கணும்னா அந்த பர்சன் கிட்ட தான் கற்றுக்கணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ தட்டினப்போ சர்வீஸ் மேனு 10 to 15 minutes அனுப்பியிருக்காங்க. நடு ராத்திரி மழையில் மதுரை தாண்டி அவங்க ஸ்கெட்சில் நிற்கிறப்பே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடுராத்திரி மழையில் நின்னப்போவே அடுத்த ஒரு 1/2 hour காட்டி அமுச்சு வச்சாங்க அந்த ரெனால்ட் கம்பெனியில். அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோமே மேம், நம்ம மட்டும் வந்தோமே டேடி கிட்ட. இந்த கோவா போயிட்டா, கோவா இல்லை மைசூர்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்தப்போ கார் நின்றுச்சு. அப்பயும் என்ன பண்ணாங்க, அப்பயும் உடனே வந்துட்டாங்க. கால் பண்ணதும் நம்ம அந்த பெட்ரோல் பங்க்ல நிறுத்திட்டு ஸ்டார்ட் ஆகாதப்போ நாம் என்ன கணக்கு போட்டோம், ஈவினிங் கிளம்பியும் என்ன கணக்கு வைசாக்க ரீச் ஆயிடலாம், அட்லீஸ்ட் வைசாக்க பிடிச்சிடலாம் நினைச்சோம். 2 மணி ஆகுது, வைசாக்க பிடிச்சிடலாம். எப்படினாலுமே நம்ம தமிழ்நாட்டு ரோடு தான் அப்படி இருக்கும். ஆந்திர பிரதேச ரோடு அருமையா சூப்பரா இருக்கும். இன்னும் நம்ம பிடிச்சிடலான்னு நீ சொன்ன. ஆமா பாருங்களேன், இந்த ரோட பாருங்களேன். இதுவே நம்ம ரோடு இந்த மாதிரி ரோடுனா நம்ம போட்ட திட்டமெல்லாம் என்ன திருஷ்டி ஆச்சோ என்ன ஆச்சோ, உன்னை இப்படி கொலாப்ஸ் பண்ணி அந்த படியில போலாமா. சென்னைக்கெல்லாம் திருப்பி மேப் போட்டாச்சுன்னா நம்ம சென்னைக்கே போயிடலாமா. சென்னைக்கு போயிடலான்றப்பதான் கார் ஸ்டார்ட் ஆகல. இவ்வளோ தொலைவு பாடுபட்டு வந்துட்டோம். செலவு எவ்வளோ செலவு. நேற்று ஒரு நாளில் தண்ட செலவு ஒரு 10,000 ஆகிப்போச்சு. ரொம்ப அதுவே ஒரு கவலையாகுது. எனக்காக எங்கள் பொண்ணு இப்போ திரும்பிடலான்னாலும் மம்மிக்கு வயசாகுதே, மம்மிக்கு ஆசைப்பட்டாங்களே கும்பமேளா காட்டிடணும். அவங்களோட ஒரு ஜோதிர்லிங்கம் ஒன்று பாக்கியாக இருக்குது. 12 ஜோதிர்லிங்கத்தில் இன்னும் 2 அவங்க பார்க்கறது இருக்குது. அதில் ஒன்று பார்த்துடணும். இதோட இவ்வளோ நார்த்து சைடு போகிறோன்ட்டு. நான் எப்போவுமே லாங் ட்ராவலுக்கு வேணாம்மா, காரு வேணான்றது. என்ன பண்ணுறது, அவங்க ஃப்ளைட்டு அப்படி இருக்குது. ட்ரெயின் நம்ம பசங்களை வச்சு என்னால் கால் வலியில் முடியாது. இதனால் காரை எடுத்துன்னு வந்துட்டு நம்ம காருக்கும் ரொம்ப திருஷ்டி ஆயிடுச்சு பழக்குது. அது ஏற்கனவே சேரும் சபத்தியமாக குப்பை தொட்டி ஆட்டம் தான் இருக்குது எங்கள் பசங்கக்கிட்ட குழந்தைங்கிட்ட. அப்பயும் அது மேலே அவ்வளோ திருஷ்டி வந்துடுச்சு பழக்குது. இல்லைன்னா ஓனருக்கு கால் அடிபட்டுச்சே, உடம்பு சரியில்லையன்ற ஃபீலிங்லேயே அதுக்கும் வந்துடுச்சு பழக்குது. நான் ஓனர் ஆவேன் லோன்ல இருக்கப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி தான். நான் எப்படி ஓனர் ஆவேன்? அது HDFC பேங்க் கையில் தான் இருக்குது. HDFC பேங்க் தான் இதோட ஓனரு. நம்ம உட்காந்து டிரைவிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே 4 மணிக்கு கிளம்புனதால அப்போ எந்த வீடியோவும் எடுத்து போட முடியல. டைம் ஆயிடுச்சு. நம்ம பெட்ரோல் நிறச்சி தண்ணிக்கு கொஞ்சம் பார்த்து எப்படி இருட்டில் எப்படி இட்டு விட்டோம். நேற்றுலேருந்து 1ஆம் தேதியிலேருந்து காலைல எழுந்ததுலேருந்தே பிரச்சனையாக இருக்கனால வீடியோவே எடுக்கல. 1ஆம் தேதியிலேருந்து போடலாம் வீடியோன்னா. பாருங்களேன், லாரியை ரோட்லேயே நின்று கழுவுறாங்க. நல்லா ஒன்றும் இல்லை, படி இறங்கி நிற்கும் போது குழந்தை அம்மான்னு கேட்கும் போது கையில் திங்ஸ் வச்சு திருப்பி பார்த்தா படியில் சறுக்கிடுச்சு. எங்கள் டாக்டருக்கு சறுக்குனதில் அப்படியே ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ட்ரைவ் பண்ணதான் கால் வீங்கிக்கிச்சு. எனக்கு அந்த இடத்துல ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் லெக்லேயே பிரேக் பிடிச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்காங்க. நேற்று ஒரு நாளும் இன்னைக்கு ஒரு பாதி டேவும் வந்து ரெஸ்ட் ஆயில் ஆகிடுச்சு. இல்லை ரெஸ்ட் எடுத்து இப்பயும் இன்ஜெக்ஷனு டேப்லெட்லாம் போட்டுக்கிட்டு தான் பயணம் பண்ணுறோம். விடக்கூடாது, முன்னு வச்ச காலை பின்ன வைக்கக்கூடாதுன்னா கிளம்பிட்டு செலவாயிடுச்சு. எப்படியோ நாங்கள் கும்பிட்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவம் தான் நம்மளை காப்பாற்றணும். அவர் தான் கூட்டுன்னு போகணும், அவர் தான் பார்க்கணும். சரி, சொன்னாதான் நீங்களாம் செய்வீங்களா? நம்ம சேனலுக்கு லைக் போடுங்கப்பா, உங்களுக்கு பிடிச்சா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.